ஹரே கிருஷ்ண. கிருஷ்ணர் வந்து முரண்பாடான குணங்களுக்கு பேர் போனவர். அனோரணியா மகதோ மகியாம் சொல்ற மாதிரி ரொம்ப பெரியவர், ரொம்ப சின்னவர், ரொம்ப வேகமா நடக்கூடியவர், ரொம்ப நடக்காதவர், உருவம் இருக்கவர், உருவம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய குணங்களை சொல்லும் போது முரண்பாடான குணங்கள் கிருஷ்ணருக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. ரூப கோஸ்வாமி என்ன பண்ணுவாருன்னா, கிருஷ்ணரை பத்தி புகழ்ந்து பேசும்போது அவர் சொல்லுவாரு, எங்க கிருஷ்ணரை பாத்துறாதீங்க நீங்க. ஏன்னா அந்த கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு யாரை பார்த்தாலையும் பிடிக்காது இல்லையா. அந்த கிருஷ்ணரை போய் அவருடைய பேரை கேட்டுறாதீங்க. அவருடைய பேரை கேட்டீங்கன்னா நீங்க யாரையும் புகழ்ந்து பேச மாட்டீங்க. எங்க கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டுறாதீங்க. அந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சத்தமும் பிடிக்காம போயிடும் இல்லையா. இப்படி கிருஷ்ணனோட அழகா பாத்துறாதீங்க. அழகா பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எந்த விஷயமே அழகா தெரியாது இல்லையா. சதைக்க பிரிய தரிசனக சத ஏக பிரிய தரிசனக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராமராவ் சொல்லும் போது சொல்லுவார். சோ அப்படி கிருஷ்ணரை வந்து புகழ்ந்து பேசுவதற்கு ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முரண்பாடான இதுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லி சமையல சொல்றது உண்டு இல்லையா. சோ அந்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாத உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஏன் ஸ்ரீல பிரபுபாத எனக்கு பிடிக்காது அப்படின்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே அவ்வளவு பெரிய எக்ஸாம்பிள செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். நாங்க யாருமே ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு. சின்ன குழந்தையா அவர் பிறந்த 5 வயசுல என்ன பண்ணாருன்னா ஜெகநாத் ரத யாத்திரை நடத்தினார். கண்டிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய 5 வயசு பசங்களால் அந்த அளவுக்கு ஸ்ரத்தையோட ஜெகநாத் ரத யாத்திரை பண்ண முடியாது. ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை எனக்கு பிடிக்காது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பள்ளி வகுப்புல பள்ளி பருவத்துல அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, பொம்மைகளோட விளையாண்டு இருந்தாரா அப்படின்னா விளையாடல இல்லையா. அவரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணி போயிட்டார். என்னது, மிருதம் கத்துக்கிட்டார், ஸ்லோகம் கத்துக்கிட்டார். இந்த மாதிரி குருகுல சிஸ்டம்லாம் அப்ப கிடையாது. அவங்க அம்மா வேணான்னு சொன்னாலுமே கூட என்ன பண்ணாரு இவரு, நான் மிருதங்கம் தான் கத்துப்பேன், நான் சாஸ்திரம் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, படிக்க ஆரம்பிச்சார். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிட்டீங்களே, உங்களை எனக்கு பிடிக்காது. சரி, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் டைமுக்கு வந்தோம் அப்படின்னா, காலேஜ்ல இன்னைக்கு பசங்க எல்லாம் செய்யற வேலை, பசங்க பொண்ணுகளை இம்ப்ரெஸ் பண்றது, பொண்ணுங்க பசங்களை இம்ப்ரெஸ் பண்றது, இதுதான் நடந்துட்டு இருக்கு மொத்த காலேஜ்லயும். ஆனா ஸ்ரீல பிரபுபாத் அந்த மாதிரி இல்லாம அந்த சமயத்துல அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப பிலாசபிக்கலா இன்க்ளைண்டா இருந்து நிறைய தத்துவ விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய உதாரணத்தை நீங்க வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இப்படி கொடுக்கறதுனால உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்காது. சரி, அதை முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு வந்தோம் அப்படின்னா, திருமண வாழ்க்கையில அவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு கரெக்டான கிரகஸ்தனை போல இருந்தார். கிரகஸ்த வாழ்க்கைக்கு வந்துட்டு அவர் வந்து பிரம்மச்சாரி மாதிரி கிடையாது இல்லையா. பிரம்மச்சாரியா இருக்கும்போது பிரம்மச்சாரியா இருந்தார், கிரகஸ்த வாழ்க்கை வரும்போது கிரகஸ்த வாழ்க்கையா இருந்தார். சோ கிரகஸ்தனுக்கு உண்டான எல்லா கடமையும் செஞ்சு வச்சார். அவருடைய மனைவி அவருக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல அப்படின்னாலும் அவங்களுக்கு உண்டான கடமையை செஞ்சார், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தார். ஆனா இவர் தன்னுடைய பக்தியை விடாம செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா. அவங்கள பிடிச்சி இழுக்கவும் கிடையாது, அவங்க வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் கிடையாது. சோ அப்படி குடும்ப வாழ்க்கையிலையும் எங்களால எட்ட முடியாத அளவுக்கு நீங்க ஒரு உதாரணத்தை செட் பண்ணிட்டு போயிட்டீங்க. அதனால எனக்கு உங்களை பிடிக்காது. சரி, வியாபாரம் அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா, வியாபாரத்துல ரொம்ப சின்சியரா இருந்தாரு. அவருடைய வியாபாரத்தை அவர் ரொம்ப சரியா பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். எப்ப அப்படின்னா, அவர் வந்து வியாபாரத்தை முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்ச உடனே நம்மள போல அவர் என்ன பண்ணலன்னா, எஸ் இதெல்லாம் ஒன்னும் நம்ம பயப்பட தேவையில்லை, வியாபாரம் கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் டவுட் எல்லாம் கேட்டு இன்னும் எப்படி நம்ம வியாபாரத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. அவர் நினைச்சது ஒண்ணுதான், கிருஷ்ணர் கொடுத்தார், நான் செய்யறேன். கிருஷ்ணர் வேணான்னு சொல்லிட்டார், வியாபாரத்தை நிறுத்திடுறேன் இல்லையா. ஒன்ஸ் கிருஷ்ணர் வேண்டாம், நம்மளுக்கு ஒரு விஷயம் தடங்களா வருது அப்படின்னு வந்தது அப்படின்னு என்ன பண்ணார், உடனே அவரு நிறுத்திட்டார். பௌதிகமான விஷயங்கள் தடங்கள் வந்தது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது கிருஷ்ணருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், உடனே நிறுத்திடணும். மறுபடியும் ட்ரை பண்ணக்கூடாது. பட் ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. ஆன்மீகத்துல எவ்வளவு தடங்கள் வந்தாலும் என்ன பண்ணும், மறுபடியும் ட்ரை பண்ணும். நமக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணும். இந்த உலகத்துல எவ்வளவு தடங்கள் வந்தாலும் என்ன பண்ணுவோம், அதை எதிர்த்து நின்று போர் செய்வதற்கு முயற்சி செய்வதற்கு எல்லா விதமான கஷ்டமும் எடுத்துப்போம். ஆனா ஆன்மீகம் வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா உடனே என்ன பண்ணிடுவோம், உடனே அப்புறம் பாத்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவோம். பொதுவா மக்கள் சொல்றது உண்டு, யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன தெரியுமா, வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, கோயிலுக்கு போக கூடாது, 1 வருஷம் கோயிலுக்கு போக கூடாது. ஏங்க 1 வருஷம் கோயிலுக்கு போக கூடாது? நேத்து ஒரு பக்தர் எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, இந்த மாதிரி எங்க சித்தப்பாவோடைய அப்பாவோடைய மருமகனுடைய குழந்தை யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. எங்க வீட்டுல நான் வந்து மேல ரூம்ல வந்து கிருஷ்ணருக்கு தினமும் பூ போட்டு வர்ஷிப் பண்ணுவேன், பூ போடலாமா வேண்டாமா பிரபு அப்படின்னு கேட்டாங்க. யாரோ இறந்து போனது கிருஷ்ணருக்கு பூ போறது என்ன இருக்கு. சோ மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பௌதிகமா ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா போதும் என்ன பண்ணலாம், பக்தியை நிறுத்திடலாம்னு நினைப்பாங்க.
ஆனா பக்தர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தாவது ஒரு ரீசனை வச்சு பக்தி செய்யணும்னு முயற்சி பண்ணுவாங்களே தவிர பக்தி நிறுத்த மாட்டாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் நீங்க செட் பண்ணிட்டு போயிட்டீங்க ஒரு பிசினஸ் மேனுக்கும். அதனால எனக்கு உங்களை பிடிக்காது. சரி, அதை விட்டுட்டு டிசைபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை மேக்சிமம் ஒரு 3 முறை சந்திச்சிருப்பார் இல்லையா? அவர் முன்னாடி போய் நின்னுட்டு, குரு மகாராஜ் எனக்கு உங்களுடைய கருணை கொடுங்க, மகாராஜ் உங்க கருணையை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட வேண்டது கிடையாது இல்லையா? அவர்கிட்ட போய் நின்னுட்டு, மகாராஜ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டு இருக்கல. இல்ல மகாராஜ் பக்கத்துல நின்று செல்ஃபி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கல இல்லையா? மகாராஜ் கிட்ட போய் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அவ்வளவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவை எல்லாம் சொல்லிக்கல. அவர் என்ன பண்ணாரு, பிரபுபாதர் அவருடைய குரு என்ன நினைக்கிறார் அப்படின்ற இதயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணார் புரிஞ்சுக்கிட்டார். ஒரே ஒரு முறை சொல்லியிருக்கார், நீ போய் அயல் நாடுகள்ல பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு ஒரே விஷயம் சொல்லி கொடுத்தார். அந்த விஷயத்த அவர் காதுல கேட்டதை என்ன பண்ணிட்டார், அப்படியே வாங்கி இன்னொரு காதுல விடாம அவருடைய மனசுக்குள்ள இறக்கிட்டார். ஸ்ரீல பிரபுபாதருடைய வெற்றிக்கான சூத்திரம் இதுதான். யாரா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சூத்திரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீல பிரபுபாதர் வெற்றி அடைவதற்காக ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சொல்லி கொடுத்திருக்கார். பிரபுபாதர் நிறைய ஸ்லோகம்லாம் சொல்லுவார். ஆனா அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஸ்லோகம் என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அவர் யூசுவலா இந்த ஸ்லோகம் சொல்லுவார், அவருடைய வெற்றிக்கு இதுதான் காரணம் சொல்லி சொல்லுவார். பிரபுபாதரை புகழ்ந்து பேசக்கூடிய நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொல்லி. பகுஷாக்காஹி அனந்தஸ்ச புத்தயோ அவிவசாயினாம். என்ன ஸ்லோகம் இது? விவசாத்மிகா புத்திர் ஏகேஹ குருநந்தன பகுஷாக்காஹி அனந்தஸ்ச புத்தயோ அவிவசாயினம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான் எடுத்துக்கிட்டார். இந்த ஒரு ஸ்லோகத்தை தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டார். அந்த ஒரு ஸ்லோகம் அவருக்கு என்ன பண்ணது, பெரிய வெற்றியை கொடுத்தது. சோ இப்படி நிறைய ஸ்லோகங்கள் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, நிறைய ஸ்லோகங்களை பின்பற்றுன்றது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டார், அதனுடைய வாழ்க்கையா மாற்றிக்கொண்டார், அதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் மாத்தினார், வெற்றி அடைஞ்சார். சோ இப்படி ஒரு சிஷ்யனாக இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்க. எவ்வளவோ அவர் வெற்றி அடைஞ்சார். சோ எல்லாரும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க, எப்படி உங்களுடைய வெற்றிக்கான ரகசியம் என்ன சொல்லி கேட்பாங்க. நம்மளாம் என்ன சொல்லிடுவோம், ஆமா நான் தான் பண்ணேன், எனக்கு தெரியாதா உங்களுக்கு, ஏங்க நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் பிறந்ததுல இருந்தே நான் அப்படிப்பட்ட ஆள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்மளே புகழ்ந்துப்போம். ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே, என்னுடைய குருவனுடைய கருணை, அவர் என்ன செய்ய சொல்றா நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய வெற்றிக்கான ரகசியம் ஒன்னே ஒண்ணுதான், நான் ஒரு சிறந்த கருவியா இருக்கிறேன், அவ்வளவுதான். என்ன உபயோகப்படுத்துறோம் தான் என்ன பண்றா, நல்லா உபயோகப்படுத்திட்டு இருக்கானே தவிர கருவிக்கு ஒண்ணும் தெரியாது இல்லையா? அது போல நான் வெறும் சிறந்த கருவியா இருந்தேன்னு சொல்லி சொல்லுவார். இப்படி ஒரு சிறந்த கருவியாக எனக்கு நம்மள எல்லாருக்குமே ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட உதாரணத்தை நீங்க எங்களால ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கீங்க. அதனால எனக்கு உங்களை பிடிக்கல. கடைசியா ஒன்னே ஒண்ணு, இறக்கக்கூடிய சமயத்துல ஒரு மனிதன் இறக்கக்கூடிய சமயத்துல கூட எப்படி இறக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றது மட்டும் கிடையாது, எப்படி இந்த உலகத்துல விட்டு ஒருவன் கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உதாரணத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த உதாரணத்தையும் எங்களால கண்டிப்பா பின்பற்ற முடியாது. அதனாலயும் உங்களை எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை உடைய ஆச்சாரியரை தவிர வேற யாரை நான் போய் வழிபட முடியும், வேற யார் என்னுடைய குருவை ஏத்துக்க முடியும், வேற யார் என்னுடைய வழிகாட்டல் ஏத்துக்க முடியும். அதனால அப்படிப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதர் என்னைக்குமே எங்க மேல இருந்து நாங்க செய்யக்கூடிய விஷயம் சரியான விஷயமானு பார்த்து எங்களுடைய பக்தி சேவையை சரியான பாதையில நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தோட நான் கேட்டு முடிச்சுக்கிறேன். ஸ்ரீல பிரபுபாத கீ.